ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஹாய் பசங்களா, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஒரு வழியாக இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா பெரிய பசங்களா ஆயாச்சு இல்லையா? இது வரைக்கும் நம்ம ஸ்கூல் போகும்போதெல்லாம் ரிப்பிட்டேட்டிவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் போவோம், அன்னன்னைக்கு வைக்கிற எக்ஸாம்லாம் எழுதுவோம், ஹாஃப் இயர்லி எழுதுவோம், குவார்டர்லி எழுதுவோம், ஆனுவல் எக்ஸாம் எழுதுவோம், அடுத்த கிளாஸ் போயிடுவோம். அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்தாச்சு. இப்போ 8th நம்ம 9th வரும். இந்த 9th ஆனுவல் எக்ஸாம் முடிச்சிட்டா அடுத்து நம்ம கால் வைக்க போகிறது 10th பப்ளிக். இப்பையில இருந்தே நம்ம வீடுகளில் எல்லாருமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க? அடுத்த வருஷம் பப்ளிக்கு, இப்பையில இருந்தே ஒழுங்கா படி. அடுத்த வருஷம் பப்ளிக்கு, இந்த வருஷம் நீ ஒழுங்கா படிக்கலன்னா நான் உன்னை டியூஷன்ல போட்டுருவேன். இப்படியெல்லாம் நம்ம கிட்ட எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. யார் யார் வீட்டிலலாம் அப்படி சொல்றாங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, சரியா? இப்போ 9th 1 இயர் நம்ம பக்காவா பிளான் பண்ணி படிச்சாதான் 10th போகும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். சார், எங்க ஸ்கூல்ல சீக்கிரமே 10th போர்ஷன் ஆரம்பிச்சிருவேன்னு சொல்றாங்க, ஹாஃப் இயர்லி முடிஞ்ச உடனேவேலாம் 10th போர்ஷன் ஆரம்பிச்சிருவேன்னு சொல்றாங்க. ஏன் சார், இப்போ என்ன பண்றது? நாங்க 9th ஒழுங்கா படிக்கிறதா இல்லை இப்பையில இருந்தே நான் 10th படிக்க ஆரம்பிச்சிட்டுமா? இப்பையில இருந்தே 10th ஆரம்பிச்சா 10thல நான் சூப்பரா மார்க் எடுப்பேன்ல? இப்படியெல்லாம் நமக்கு நிறைய யோசனைகள் இருக்கும். கரெக்டு தான். இந்த யோசனைகள் எல்லாமே இருந்தாலும் நான் உனக்கு ஒரு 1 இயருக்கு பக்காவான பிளான் தரேன். எந்த மந்த் நீ என்ன சாப்டர் படிக்கணும், எப்படி படிக்கணும், குவார்டர்லி எப்படி எழுதணும், ஹாஃப் இயர்லி எப்படி எழுதணும், A to Z நான் உனக்கு ஒரு பிளான் தரேன். அந்த பிளானை மட்டும் நீ ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோயேன், உன்னை யாராலையும் அசைச்சிக்க முடியாது. 10thல நீ சாதிச்சு காட்டுவ, 9thலயும் நீ கிளாஸ் டாப்பரா வந்து காட்டுவ. புரியுதா? ஸோ நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் பசங்களாக இருந்தாலும் சரி, தமிழ் மீடியம் பசங்களாக இருந்தாலும் சரி, இப்போ நான் சொல்கிறத ஸ்ட்ரிக்டாக, அழகாக, தெளிவாக, ஸ்டெப் பை ஸ்டெப் கேளுங்க. செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? 9th சிலபஸ் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா இப்பையில இருந்தே நான் 10th படிக்கலாமா? ஆன்சர் என்னன்னா 9th ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் 9th சிலபஸை நீங்கள் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு 10thல நல்ல மார்க் வரும். நீங்கள் 9th சிலபஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கல, மனப்பாடம் பண்ணுறீங்க, அதுலேயும் நிறைய சாப்டர்ஸை ஸ்கிப் பண்ணிட்டீங்க, சும்மா பாஸ் ஆகிற அளவுக்கு தான் படிக்கிறீங்க, ஒரு 60-70 எடுக்கிற அளவுக்கு தான் படிக்கிறீங்கன்னா 10th சூப்பர் டஃப்பாக இருக்கும். நான் பயமுறுத்த சொல்ல, ரியாலிட்டி சொல்கிறேன், சரியா? ஸோ 9th சிலபஸ் தான் பேசிக்ஸ். எதுக்கு? 10th. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். சார், இவ்வளோ நாளாக நான் மனப்பாடம் பண்ணியே படிச்சிட்டேன், நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்து எனக்கு பழக்கம் இல்லை, பரவாயில்ல சொல்லுவோம், நான் உனக்கு சொல்லித்தரேன். நம்ம யூடியூப் சேனலில் நாங்கள் உங்களுக்கு எல்லாமே அழகாக நடத்துகிறோம். நான் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறேன், இது 100% ரியாலிட்டி. இப்படி தான் நடக்கும். நீ 9thல வைக்கிற எக்ஸாமில், குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஆனுவல் எக்ஸாம் எதுவாக வேணா இருக்கட்டும், 9thல நீ அவுட் ஆஃப் 500 400 எடுத்தாதான் 10thல ஒரு 420+ வரும். நீ 9thல 450 எடுத்தாதான் 10thல நீ 470 எடுக்கிறத பற்றி கனவே காணலாம். நீ 9thலே 470 எடுத்தாதான் 10thல 490+ எடுக்க முடியும். இங்கே நீங்கள் 490 எடுத்தாதான் உங்களால் 10th வரும்போது 500 எடுக்கிறத பற்றி யோசிக்க கூட முடியும். இஃப் யூ கேனாட் டேக் 490 இன் 9th, டோன்ட் திங்க் அபவுட் 500 இன் 10th. எனக்கு தெரியும் 10thல உங்கள் எல்லாரோட கனவு இந்த 500 அவுட் ஆஃப் 500 தான் அப்படின்னு. இல்லையா? எவ்வளோ பெருமையாக இருக்கும்ல, மாசாக இருக்கும்ல, சூப்பராக இருக்கும் இல்லை? நம்ம கேட்ட குரூப்பும் நமக்கு கிடைச்சிரும். அப்பா அம்மாலாம் நம்மளை பார்த்து செம்ம ப்ரௌடாக இருப்பாங்க. அதுதான் நம்ம டார்கெட்டாக இருக்கணும். அப்போ 9thல சும்மா ஏனோ தானோன்னு படித்தோம் அப்படின்னு நம்ம இருக்க போகிறதில்ல. 9thல வெறித்தனமாக படித்து நம்ம 490+ எடுக்க போகிறோம். நீங்கள் அத்தனை பேர் எனக்கு என்ன கமெண்ட் பண்ண போகிறீங்க இந்த வீடியோவில் அப்படின்னா, ஐ வில் கெட் 500 அவுட் ஆஃப் 500ன்னு கமெண்ட் பண்ண போகிறீங்க. எவ்ரி ஒன் ஆஃப் யூ, இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருமே கமெண்ட் பண்ணு, கண்டிப்பாக நடக்கும். நீ வேணா பார், சரியா? இப்போ பிளான் என்ன சார்? அந்த 500 அவுட் ஆஃப் 500 நான் எடுக்கணும்னா என்னெல்லாம் இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக பண்ணணும்? ஸ்டெப் நம்பர் 1, கன்சிஸ்டண்டா இருக்கணும். அப்படின்னா என்னது சார்? நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 3 நாள் 4 நாள் விழுந்து படிக்கிறது இல்லை, வேஸ்ட், குப்பை குப்பை. ஏன்னா அது 3 நாள் கழிச்சு எக்ஸாம் எழுதின உடனே மறந்துடும். திரும்ப அடுத்த எக்ஸாம் வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா முதல்ல இருந்து அதே தான் உட்காந்து படிப்பீங்க. எத்தனை வாட்டி நமக்கு அதே நடந்திருக்கு? 8th படிக்க பார்த்தோ, இல்ல 7th படிக்க பார்த்தோ,
திரும்ப 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 ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஃபர்ஸ்ட் சாப்டரே எடுத்து வச்சு எத்தனை வாட்டி எல்லாத்துக்கும் படிப்போம். குவார்டர்லிக்கும் ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் படிப்போம், ஹாஃப் இயர்லிக்கும் ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் படிப்போம், ஆனுவல் எக்ஸாம்லயும் ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் படிப்போம். ஏன்னா மறந்து போகுது. அப்போ எக்ஸாமுக்கு முன்னாடி மட்டும் படிக்கிறது முக்கியம் இல்ல, டெய்லி படிக்கணும். நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் தரேன். ஒரு நாளைக்கு 2 hours என்னானாலும் டெய்லி படிச்சுட்டே வாங்க. டெய்லி 2 hours. சரி, உனக்கும் வேணாம் எனக்கு வேணாம், போர்டில் இருக்கிறத விட்டுரு, 1 hour படிக்கலாம். 1 hour இதான் சேலஞ்சே. ஒன்னால 9th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லா டெய்லி 1 hour படிச்சிட முடியுமா? நீ 10th ஜெயிச்சிருவ. நீ 10th 500 எடுத்துருவ. இதை செஞ்சா போதும், அவ்வளவுதான். அப்போ பி கன்சிஸ்டன்ட். டெய்லி படி. டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 1 hour, டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 2 hours படிச்சுட்டே இரு. இப்பையில இருந்தே சயின்ஸ், மேக்ஸ், சோஷியல் இந்த 3 சப்ஜெக்ட அதிகமா படி. இங்கிலீஷ் தமிழ் பரவாயில்ல, 10th போய் கூட நல்லா படிச்சுக்கலாம். ஆனா சயின்ஸு, மேக்ஸும் சோஷியலும் இப்பையில இருந்தே நல்லா படிச்சாதான் 10th நல்ல மார்க் வரும். அப்ப 9th இந்த 3 சப்ஜெக்ட்ஸுக்கு இங்கிலீஷ் தமிழை விட அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இதுல கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ், ப்ராப்ளம்ஸ், புக் இன்சைட் கொஸ்டின் நிறைய ட்விஸ்ட் அடிப்பாங்க. நீங்க 9th சாப்டர் எதையுமே ஸ்கிப் பண்ணாத. எல்லாமே 10th ரொம்ப முக்கியம். நான் 9th ஃப்ரீயா இருந்துக்கிறேன், 10th போய் நல்லா படிச்சுக்கிறேன். ஒர்க் அவுட் ஆகாத செல்லம், ஒர்க் அவுட் ஆகாத. படிச்சவங்களே கேளுங்க, உங்க ஸ்கூல்ல இப்போ 10th கிளியர் பண்ணவங்களே கேளு, உங்களோட சீனியர்ஸை கேளு, சொல்லுவாங்க. இப்பையிலிருந்தே உங்க புக்ல, டெக்ஸ்ட் புக்ல ப்ராப்ளம்ஸ், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க, 1 mark எல்லாம் கொடுத்துருப்பாங்க, கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. புரியுதா? இதெல்லாம் இப்பையில இருந்தே படிக்கணும். ஸ்கூல்ல ஒழுங்கா சொல்லி தர மாட்டாங்களா? வா, வேதாந்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு. நாங்க எங்க யூடியூப் சேனல்ல இதெல்லாம் உனக்கு சொல்லித்தரோம், சூப்பரா சொல்லித்தரோம். 9th நாங்க யூடியூப்ல எடுக்கிறத வச்சே உன்னால சூப்பரா 90+ எடுத்துட முடியும் 100க்கு. தெரியுமா? நீ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் சார், நான் ஸ்லோ லேர்னர் சார். நான் வீக், நான் 70s 80sல தான் இருக்கேன். என்னால எடுக்க முடியுமா 9th? நான் எடுக்க வச்சு காட்டுறேன். 90+ எல்லா சப்ஜெக்ட்லயும் எடுக்க வச்சு காட்டுறேன். எங்க சேனலை நீ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நாங்க சொல்றத தினம் தினம் கேட்டுக்கிட்டே வா. இப்போ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ரூட் மேப் ஒன்று போட்டு தரப்போறேன். கம்ப்ளீட் ரூட் மேப். நீங்க இந்த ரூட் மேப்ல இருக்கிற மாதிரி என்ன மந்த் என்னென்ன சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். நான் சீரியஸா சொல்றேன், யாருமே உனக்கு இப்படி ஒரு பிளான் போட்டு தரவே மாட்டாங்க, ஸ்கூல்ல கூட தர மாட்டாங்க. ஆனா யாழினியன் சார் உனக்காக நான் பண்றேன். சரியா? என்ன இப்ப நீங்க எனக்கு ஜூன் மாசம் என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, தமிழ்ல இயல் 1 கம்ப்ளீட் பண்ண போறீங்க, இங்கிலீஷ்ல யூனிட் 1, மேத்தமேட்டிக்ஸ்ல சாப்டர் 1 and 2, சயின்ஸ்ல சாப்டர் 1, 10, 17, பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர், கெமிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் சாப்டர், பயாலஜியில ஃபர்ஸ்ட் சாப்டர். 3 சாப்டர் முடிக்கணும் சயின்ஸ்ல. அப்படியே சோஷியல் வந்தீங்கன்னா அதுல இன்னும் நிறைய சாப்டர் இருக்கு. ஹிஸ்டரியில 1 and 2 முடிக்கணும், ஜியோகிராஃபியில 1 and 2 முடிக்கணும், சிவிக்ஸ்ல 1, எக்கனாமிக்ஸ்ல 1. அப்ப நீ யோசிச்சு பாரு, நீ ஜூன் மாசம் மட்டும் எத்தனை சாப்டர் முடிக்க வேண்டியிருக்கு? 1, 2, 3, 4, இது ஒரு 7, 7 ஒரு 4, 11, 11 ஒரு 2, 13 சாப்டர் படிக்கணும்ப்பா ஜூன் மாசம் மட்டும். ரிலாக்ஸா இருக்க முடியுமா நம்ம ஸ்கூல் போயிட்டு? 13 சாப்டர் படிக்கணும். புரியுதா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜூலை வந்தீங்கன்னா தமிழ்ல இயல் 2, 3 படிக்கணும், இங்கிலீஷ்ல யூனிட் 2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், மேத்தமேட்டிக்ஸ்ல சாப்டர் 3 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், சயின்ஸ்ல சாப்டர் 2, 11, 18 முடிச்சிருக்கணும், சோஷியல்ல ஹிஸ்டரியில 3 and 4, ஜியோகிராஃபியில 3 and 4, சிவிக்ஸ்ல 2, எக்கனாமிக்ஸ்ல 2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த சாப்டர்ஸ்லாம் பக்காவா முடிச்சிடணும் ஜூலை மந்த்ல. ஆகஸ்ட் மந்த்ல தமிழ்ல இயல் 4, திரும்ப இங்கிலீஷ்ல யூனிட் 3, மேத்தமேட்டிக்ஸ்ல சாப்டர் 4, சயின்ஸ்ல 3, 12, 19 கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படியே நீங்க ஹிஸ்டரியில 5th சாப்டர், ஜியோகிராஃபியில 5th சாப்டர், சிவிக்ஸ்ல 3rd, எக்கனாமியில 3rd. இது பிடிஎஃப் நான் தரேன், டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் இருக்கு, மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கணும். எந்த மந்த்ல நம்ம என்ன சாப்டர் முடிக்கணும் இதை இப்பவே டவுன்லோட் பண்ணி வச்சு இதுல வர மாதிரி நீ படி. ஏன் யாழினியன் சார் நாங்க இப்படி முடிக்கணும்? நான் சொல்றேன், உனக்கு ஜூலை மாசம், ஆகஸ்ட், செப்டம்பர் மாசம் குவார்டர்லி எக்ஸாம் வைப்பாங்க. இப்போ நான் உனக்கு என்ன தெரியுமா பிளான் போட்டு கொடுத்துருக்கேன்? குவார்டர்லிக்கு நீ 15 days முன்னாடியே குவார்டர்லி எக்ஸாம் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இதை ஃபாலோ பண்ணனா அப்போ 15 நாள் திரும்ப எல்லாத்தையும் ரிவிஷன் மட்டுமே பண்றதுக்கு தனியா டைம் கிடைக்கும் மாசா. அப்போ குவார்டர்லியில நான் சீரியஸா சொல்றேன், 9th வந்துட்டு 8th உங்க கிளாஸ்ல டாப்பரா இருந்த பசங்க கூட என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க 9th வந்துட்டு. குவார்டர்லியில 85, 90 எடுத்துட்டாலே பெரிய மார்க்கா இருக்கும். ஆனா இந்த ஷெட்யூல் நீ ஃபாலோ பண்ண அப்படின்னு வச்சுக்கோயேன், உன் மார்க் குவார்டர்லியில என்னவா இருக்கும் சொல்லு?
95+ எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் கேரண்டியாக எடுப்பேன். அப்படியே இல்லை உங்கள் ஸ்கூல் டீச்சர்ல எப்பட்றா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. சீரியஸா? அப்படியே ஆவரேஜாக இருந்த ஒருத்தர் டாப்பராக ஆயிடலாம், டாப்பராக இருந்தவர் சூப்பர் டாப்பராக ஆயிடலாம், ஸ்லோ லேர்னராக இருந்தவங்க 90+ எடுத்திருப்ப எல்லா சப்ஜெக்ட்லையும். செப்டம்பர் குவார்டர்லி எக்ஸாமில் நீ தாண்டா கிங். புரியுதா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்? இப்போ அப்படியே அக்டோபருக்கு வரும். அக்டோபரில் தமிழில் 5 and 6 முடிச்சிரு, இங்கிலீஷில் 4 and 5 முடிச்சிரு, மேத்தமெட்டிக்ஸில் 5 and 6, சயின்ஸில் 4, 5, 13, 14, 20, 21, அப்படியே இங்கே சோஷியல் வந்தனா 5, 6, 7, ஜியோகிராஃபியில் 5 and 6, சிவிக்ஸில் 4, எக்கனாமிக்ஸில் 4, இந்த சாப்டர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நவம்பர் வரும். நவம்பரில் இயல் 7 தமிழில், இங்கிலீஷில் 6 and 7, மேத்தமெட்டிக்ஸில் 7 and 8, அப்படியே சயின்ஸில் 6, 7, 15, 16, 22, 23 இந்த சாப்டர்ஸ்லாம் நம்ம நவம்பரில் படிச்சிடலாம். சோஷியலில் 8, 9, 10 ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபியில் 7 and 8, சிவிக்ஸில் 5 and 6, எக்கனாமிக்ஸில் 5. சிலபஸ் ஓவர். இப்போ நவம்பர் முடிஞ்ச உடனே அடுத்து வரப்போகிற மேஜர் எக்ஸாம் என்ன? ஹாஃப் இயர்லி. நம்ம வீட்டில் எந்தெந்த எக்ஸாம்லலாம் நம்ம மார்க் கம்மியாக எடுத்தால் நம்மளை டியூஷனில் போட்டுருவோன்னு சொல்லுவாங்களோ அந்த எல்லா எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம சிலபஸை பிளான் பண்ணி பக்காவாக பண்ணிடலாம். புரியுதா? ஸோ ஹாஃப் இயர்லி ரிவிஷன் டிசம்பர் மந்த்து ஒரு மந்த். இப்போ ஹாஃப் இயர்லி வந்து உனக்கு 15ஆம் தேதிக்கு மேலே தான் நடக்கும். அப்படி என்ன செய்யலாம்? 15 days திரும்ப ஃபுல் சிலபஸை ரிவைஸ் பண்ணுறதுக்கு உனக்கு டைம் இருக்கும். ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு ரிவைஸ் பண்ணிடலாம். ஜனவரி மாதமே நம்ம 10th சிலபஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். புரியுதா? கண்டிப்பாக 10th சிலபஸ் நீங்கள் 9th படிக்க பார்த்தே படிக்கலாம். ஆனால் அது எப்போ பண்ணணும்? ஜனவரி மாதம் பண்ணணும், பிப்ரவரி மாதம் பண்ணணும். இந்த ஃபுல் ஷெடியூல் பிடிஎஃப் இருக்கு, மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோ. பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு எனக்கு கமெண்ட்டும் போடணும் நீங்க, சரியா? அப்பதான் எனக்கு தெரியும். அப்பதான் 4 பேர்ல நானும் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் பிடிஎஃப் கொடுப்பேன். நீ கமெண்ட் பண்ணாதான் உனக்கு தேவைப்படுதா இல்லையான்னு எனக்கும் தெரியும், சரியா? இப்ப மார்ச் மாசம் நம்ம திரும்ப ஆனுவல் எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ணலாம். 9th திரும்ப மார்ச் மாசம் வந்துட்டு ஃபுல்லா நம்ம வந்து 9th சிலபஸ் படிப்போம். ஏப்ரல் மாசம் தான் உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் நடக்கும். ஸோ ஏப்ரல் மாதம் ஆனுவல் எக்ஸாமை நல்லா எழுதுவோம். 9th நல்லா எழுதி நல்ல மார்க் எடுப்போம். 10th போகும்போது ஃபுல் கான்ஃபிடன்ஸோட போவோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஜனவரி பிப்ரவரியில் நல்லா படிச்சிருப்போம் 10th சிலபஸுமே. இவ்வளோதான் பிளான். இப்போ இந்த பிளான் ஓகே, நீ தனியாக பண்ணாலும் சரி, இல்லை என் கூட சேர்ந்து இப்போவே படிக்க ரெடி அப்படின்னாலும் சரி. ஏன்னா இப்போ நான் வந்துட்டு காமிச்சது நீ ஃபாலோ பண்ண வேண்டிய பிளான். தீமினல் பேட்ச்ல சேர்ற எல்லாரையும் நாங்கள் ஃபாலோ பண்ண வைக்க போகிற பிளான். எங்களுடைய 9th தீமினல் பேட்ச்ல நாங்கள் இப்படி தான் கிளாஸ் எடுக்க போகிறோம், இப்படி தான் உங்கள் எல்லாரையுமே படிக்க வைக்க போகிறோம். இந்த பேட்சோட ஃபீஸு உங்களுக்கு 1,999 1 இயருக்கு. 9th தீமினல் பேட்ச் நீ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் தெரியுமா? நிறைய பேர் 9th தீமினல் பேட்ச் வேணும், 9th தீமினல் பேட்ச் வேணும்னு கேட்டுட்டே இருந்து நம்ம தீமினல் 10th ரிசல்ட் எல்லாம் பார்த்தீங்க இல்லையா? எவ்வளோ சூப்பராக பசங்க ரிசல்ட் எடுத்தாங்க. 496 மட்டுமே 6 பேர், 490 மேலே 60 பேர். யூ கேன் பிகம் ஒன் ஆஃப் தெம் இல்லையா? அப்போ அதே மாதிரி உனக்கும் வரணும்னு ஆசையாக இருக்குன்னா கண்டிப்பாக தீமினல் பேட்சில் இப்போவே சேர்ந்துரு, சரியா? உனக்கு நாங்கள் மேக்ஸு, சோஷியலு, சயின்ஸு, தமிழ், இங்கிலீஷு எல்லா சப்ஜெக்டும் நடத்துகிறோம். லைவ் கிளாஸும் இருக்கும், ரெக்கார்டடும் இருக்கும். அப்போ உனக்கு எது தெரியலனாலும் உடனே ரெக்கார்டட் வீடியோ பார்த்து கூட நீ கற்றுக்கலாம். லைவ் கிளாஸ் எல்லாமே சாயந்தரம் தான் உனக்கு நடக்கும். ஸ்கூல் விட்டு வந்தே நீ பார்க்கலாம், சரியா? 1,999 ஒரு நாளைக்கு 5 ரூபாய் ஃபீஸ், அவ்வளோதான். அப்பா அம்மா கிட்ட சொன்னா கண்டிப்பாக சேர்த்து விட்டுருவாங்க. அப்பா அம்மா கிட்ட இப்போ நான் பேசுகிற வீடியோ காமி, இதை நீ நான் யாழினியன் சார் இதெல்லாம் சொல்கிறாரு, இப்படி தான் எடுக்க போகிறோன்னு சொல்கிறாரு, நீ காமி. கண்டிப்பாக அப்பா அம்மா சேர்த்து விடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது எவ்வளோ வேல்யூபிள் அப்படின்னு தெரியும். ஃபீஸும் இது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கம்மின்னு அப்பா அம்மாவுக்கு தெரியும். உங்களுக்குலாம் 2,000 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா உனக்கு பாக்கெட் மணி கம்மி, சரியா? ஆனால் அப்பா அம்மா கிட்ட சொல்லும்போது அவங்களுக்கு உங்கள் டியூஷன் காஸ்ட்லாம் எவ்வளோ வெளியே அப்படின்னு தெரியும். அவங்க அதை கம்பேர் பண்ணுவாங்க. இது சூப்பர் ஃபீஸ் தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இதில் உங்களுக்கு இன்னொரு ஆஃபரும் இருக்குது. இப்போவே நீ என் கூட 10th சேர்த்து 2 வருஷத்துக்கும் என் கூட வந்து நீங்கள் என்ன செய்யலாம்? அட்மிஷன் போட்டுக்கலாம். அப்படி சார் நான் வந்து 10th இப்போவே சேர்ந்துட்டுமா உங்கள் கூட சேர்ந்து அப்படின்னா 3,999 பே பண்ணி இப்போவே சேர்ந்துடலாம் 2 இயர்ஸுக்கு. ஸோ தட் அப்போ நீங்கள் 9th முடிச்சுட்டு 10th போகும்போது எல்லாரும் 10th ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்காம கொஞ்சம் லேசியாக இருக்கிற டைமில் நீ முன்னாடியே ஆரம்பித்து எல்லாரை விட அட்வான்ஸாக போயிடலாம். கேரண்டியாக உன்னால் 500 எடுக்க முடியும். 595 ப்ளஸ் கேரண்டியாக எடுக்க முடியும், சரியா? ஸோ 9th தீமினல் மட்டும் ஜாயின் பண்ணிடு. ஆனால் என்னோட அட்வைஸ், உன்னால் முடியும்னா 9th 10th ரெண்டுமே சேர்ந்து ஜாயின் பண்ணிடு. ஏன்னா 2 இயராக நீ இப்போ கூட படிக்கும்போது இன்னும் பக்காவாக இருக்கும்,
சான்ஸே இல்லாமல் பக்கவா இருக்கும். நான் 9th மட்டும் இப்போ சேர்ந்துக்கிறேன் சார், 10th அப்புறம் சேர்ந்துக்கிறேன் சார்னாலும் ஓகே. பட் எதுக்கு சேர்றதுன்னு முடிவாயிடுச்சு, ஒரேடியாக சேர்ந்துடலாம். புரியுதா? சூப்பராக மார்க் எடுக்கலாம். இதோட பிடிஎஃப், ஷெடியூலோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தீமினல் பேட்சில் சேரல இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக அந்த ஷெடியூல் ஃபாலோ பண்ணனா நீ நல்ல மார்க் எடுப்ப. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் தீமினல் பேட்சில் கிளாஸ் எடுக்கிறோம். சேர்ந்துட்டோம்னா உன்னை நாங்களே படிக்க வச்சிடறோம். புரியுதா? சூப்பராக மார்க் எடுக்க வைக்கிறோம். டியூஷனில், ஆன்லைன் டியூஷனில் சேர ஆசை இருக்கா? வேதாந்து ஆப்பில் தான் எல்லா கிளாஸும் நடக்கும். வேதாந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். சேர்றதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். இந்த லைவ் பார்க்குறீங்கல்ல, இதோடைய டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் அதில் ஜாயின் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோனில் QR கோடு காமிக்கும். அப்பா அம்மா அந்த QR கோடை பார்த்து ஸ்கேன் பண்ணால் போதும். எனக்கு இதில் எப்படி சேரணும்னு தெரியல யாழினியன் சார், இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு மட்டும் சொல்லி கொடுங்களேன் அப்படின்னா நான் சொல்லி கொடுக்குறேன். அது எனக்கு கமெண்ட் பண்ணு, எனக்கு ஜாயின் பண்ணுறது எப்படின்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் டீச் பண்ணுங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். சரியா? அப்பா அம்மா அதை பார்த்து கூட அப்புறம் உங்களை சேர்த்து விடுவாங்க. ஓகே, ஸோ எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஆல் த பெஸ்ட். நம்ம 10th 500 out of 500 எடுக்கிறதுக்கான ஜேர்னி இப்போ இந்த மொமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், பாய் பாய்.